ஆஸ்ட்ரோ டிவி ஆதித்ய நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன். இன்றைய வீடியோவில் மேஷ ராசிக்காரர்களுக்கு வருகின்ற குரு பகவான் பயிற்சியினால என்னென்ன மாற்றங்கள், என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்கப் போகிறது என்பதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த குரு பகவான் பயிற்சியானது தமிழுக்கு பராபவ வருடம் வைகாசி மாதம் 18ஆம் தேதி இரவு 1:50 அளவில் குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சியாகிறார். ஆங்கில தேதிக்கு 1/6/2026 அன்று இந்த குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சியாகிறார். குரு பகவான் சூரிய குடும்பத்தில் அதி சுபக்கிரகமாக கருதப்படக்கூடியவர். அதாவது சுபக்கிரகத்தில் மிகவும் அதிக வலுவுள்ள கிரகம் அப்படின்னா, அதிக சுபத்தன்மை கொண்ட கிரகம் அப்படின்னா குரு பகவான் தாங்க. அதாவது குரு பகவான் ஒரு ராசியில ஒரு வருடம் சஞ்சாரம் செய்யக்கூடியவர். ராசி மண்டலத்தை ஒரு முறை வலம் வர 12 வருடங்கள் எடுத்துக்கொள்கிறார் இந்த குரு பகவான். குரு பகவான் நின்ற இடத்தை விட பார்த்த இடத்தை தான் பலம்பெற செய்வார். குரு பார்வைக்கு அவ்வளவு சிறப்புகள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் அப்படின்னா குரு பகவான் ஜீவக்காரகன், அதாவது உயிர்காரகன் பாருங்க குரு பகவான். அப்ப குரு பகவான் எந்த இடத்தை பார்க்கிறாரோ அந்த இடத்தில் உள்ள அத்தனை விஷயங்களும் பாருங்க உயிர் பெறும். குரு பகவான் பார்த்தால் கோடி தோஷம் விலகுமாம். அப்ப குரு பகவானுடைய பார்வைக்கு அவ்வளவு சிறப்புகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல தனக்காரகன், புத்திரக்காரகன் என போற்றப்படக்கூடியவர் இந்த குரு பகவான். தேவ குரு என்று அழைக்கப்படக்கூடியவர் இந்த பிரகஸ்பதி எனும் குரு பகவான் ஆவார். குரு பகவான் ஒரு ராசிக்கு 2, 5, 7, 9, 11 சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் ராஜயோக பலன்களை கொடுக்க தவற மாட்டார். ஒரு மனிதருக்கு பாருங்க மிகப்பெரிய பதவி, மிகப்பெரிய அந்தஸ்து, வாழ்க்கையில உயர்ந்த ஒரு யோகம் அப்படி கிடைக்குது அப்படின்னா அவர் ராசிக்கு 2, 5, 7, 9, 11 சஞ்சாரம் செய்யும் போதுதான் அந்த யோகத்தை பூரணமாக கொடுப்பார். சரி, இப்ப மேஷ ராசிக்காரர்களுக்கு வருகின்ற குரு பகவான் பயிற்சி எப்படி இருக்கும்? முதல்ல மேஷ ராசிக்காரர்கள் எப்படிப்பட்டவர்கள் பாருங்க. மேஷங்கிறது காலபுருஷ தத்துவத்துல முதல் ராசி. இந்த ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் ஆவார். மேஷ ராசிக்குள் அசுபதி நட்சத்திரம் 4 பாதங்களும், பரணி நட்சத்திரம் 4 பாதங்களும், கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதமும் இந்த ராசிக்குள்ள வரும். பொதுவா மேஷ ராசிக்காரர்கள் அப்படின்னாலே பாருங்க, ராசிக்கு அதிபதி செவ்வாய்ங்கிறதுனால, செவ்வாய் ஒரு வீரிய கிரகம், தைரிய கிரகங்கிறதுனால மேஷராசிக்காரர்கள் வீர தீர பராக்கிரமசாலிகள் என்று சொல்லலாம். அதாவது யாருக்கும் அஞ்சாதவர்கள். எத்தனை பேர்கள் போட்டி போட்டாலும் அந்த போட்டியை முறியடித்து வெற்றி வாகை சூடக்கூடியவர்கள் இந்த மேஷராசிக்காரர்கள். அதாவது முன்வைத்த காலை பின்வைத்து பழக்கம் இல்லை மேஷராசிக்காரர்களுக்கு. அதாவது கொடிகட்டி பறக்கக்கூடியவர்கள் மேஷராசிக்காரர்கள். எவ்வளவு பெரிய கஷ்டமான வேலையா இருந்தாலும் அந்த வேலையை எளிதாக முடிக்கக்கூடியவர்கள் பாருங்க மேஷராசிக்காரர்கள். எந்த ஒரு காரியத்தையும் முன்னின்று நடத்தக்கூடியவர்கள் இந்த ராசிக்காரர்கள். நாட்டுக்காகவும் வீட்டுக்காகவும் தன்னை அர்ப்பணித்துக் கொள்ளக்கூடியவர்கள் மேஷராசிக்காரர்கள். மேஷராசிக்காரர்கள் வீரத்தோடு விவேகமும் இருந்தால் பாருங்க எந்த ஒரு செயலும் வெற்றி வாகை கட்டாயம் சுடுவார்கள் அப்படின்னு சொல்லலாம். அதே போல மேஷராசிக்காரர்கள் அவசரப்பட்டு பாருங்க சில வார்த்தைகளை விடுவாங்க, அவ்வளவுதானே தவிர மற்றபடி நீதி நேர்மையை பின்பற்றக்கூடியவர்களாக இருப்பார்கள் இந்த ராசிக்காரர்கள். ராசிக்கு அதிபதி செவ்வாய்ங்கிறதுனால முருகருடைய வழிபாடு இவர்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அதே போல காவல் தெய்வங்களை அதிகம் வணங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் இந்த ராசிக்காரர்கள். அதே போல குடும்பத்து மேல அதிக பற்று பாசம் உடையவர்களாகவும் இருப்பார்கள் இந்த ராசிக்காரர்கள். பெற்ற பிள்ளைகளால் பாருங்க அதிர்ஷ்டம் உடையவர்களாக இருப்பார்கள். அதிகாரம் உள்ள பிள்ளைகள் இவர்களுக்கு பிறப்பார்கள். அதே போல அதிகார பதவியில அதிகம் இருக்கக்கூடியவர்களும் இந்த ராசிக்காரர்கள் தான். அப்ப மேஷ ராசிக்காரர்கள் பாருங்க எந்த ஒரு காரியத்தில் இறங்கினாலும் அதில் வெற்றி வாங்கி சூடக்கூடியவர்கள். அதே போல இந்த பஞ்சுவாலிட்டிங்கிறது இருக்கும். அதாவது எடுத்த காரியத்தை முடிக்காமல் பாருங்க ஓய மாட்டார்கள் இந்த மேஷராசிக்காரர்கள். சரி, மேஷராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த குரு பகவான் பயிற்சி எப்படி இருக்கும்? கிட்டத்தட்ட 1 வருட காலமாக பாருங்க ராசிக்கு 3ஆம் இடத்திலே குரு பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்.
மேஷராசிக்காரர்களுக்கு குரு பகவான் பாருங்க 9க்கும் 12க்கும் அதிபதி. இப்ப ஒரு வருட காலமாக 3ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். வருகின்ற ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து குரு பகவான் 4ஆம் இடத்துல கிட்டத்தட்ட ஒரு வருஷம் சஞ்சாரம் செய்வார். சரி, கிட்டத்தட்ட ஒரு வருட காலமாக ராசிக்கு 3ஆம் இடத்துல குரு பகவான் நின்றதனால மேஷராசிக்காரர்களுக்கு என்னென்ன ஒரு மாற்றங்கள், வாழ்க்கையில் என்னென்ன சிரமங்கள் இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக மேஷராசிக்காரர்களுக்கு ஒரு வருட காலமாக மனசுல தைரியம்ங்கிறது இருந்திருக்காது. அதே போல 3ஆம் இடத்துல குரு என்னைக்கு வந்ததோ அன்னிலேருந்து பாருங்க குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைங்கிறது இருக்கும். ஏன் அப்படின்னா, குரு நின்ற இடம் பாழ். 3ஆம் இடங்கிறது கணவன் மனைவி உறவை சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஸ்தானம். அதாவது செக்ஷுவல் லைஃபை சொல்லக்கூடியது 3ஆம் இடம். அப்போ இந்த 3ஆம் இடத்துல குருன்றதுனால ஒரு வருட காலமாக கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, கணவன் மனைவி பிரிந்து வாழக்கூடிய சூழ்நிலை ஒரு சிலருக்கு இருக்கும். முக்கியமாக 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம். இப்போ ஒரு வருட காலமாக நீங்கள் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அந்த முயற்சியில் வெற்றிங்கிறது இருக்காது. நீங்கள் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அதில் பாருங்கள் ஒரு லாபமோ அதில் ஒரு அதிர்ஷ்டமோ இல்லாத ஒரு நிலையை தான் பார்த்துருப்பீங்க மேஷராசிக்காரர்கள் இந்த 3ஆம் இடத்துல குரு வந்ததுனால. அதே போல் தகப்பனாருக்கு பல பிரச்சனைகளை கொடுத்துருக்கோம். ஏன் அப்படின்னா 9க்குடைய குரு 3ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்தார். ஒரு சிலருக்கு தகப்பனாருக்கு பாருங்க ஆயுள் குறைவையே கொடுத்துருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு குரு 3ஆம் இடத்துல இருந்ததுனால பாருங்க குரு நின்ற இடம் பாழுங்கிறதுனால தகப்பனாருக்கு பல சிரமங்களை கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் உத்தியோகத்தில் இருந்தவங்களுக்கு தேவையில்லாத இடமாற்றங்கள்ங்கிறது இருந்திருக்கும். இந்த ஒரு வருட காலகட்டத்தில் மேல் அதிகாரிகள் தொல்லை இருந்திருக்கும். உத்தியோகத்தில் ஒரு இணக்கம், ஒரு ஈடுபாடு, உத்தியோகத்தில் ஒரு மேல் பதவி, இதெல்லாம் ஒரு இல்லாத ஒரு நிலையை பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு இப்போ ஒரு வருடத்துக்குள்ளே ஏதாவது உயர் பதவி கிடைக்கணும் அப்படின்னா அதெல்லாம் தடைங்கிறது இருந்திருக்கும். ஒரு சிலர் வேலையே விட்டுருப்பாங்க. அதாவது அவசரப்பட்டு ஒரு சிலர் விஆர்எஸ் கொடுக்கக்கூடிய சூழ்நிலாம் இருந்திருக்குங்க. ஏன் அப்படின்னா கோச்சாரத்தில் குரு பகவான் 3ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யும் போது தான் கெடுபன்களை அதிகமாக கொடுப்பார். அப்போ ஆரோக்கியத்தில் பிரச்சனை, உத்தியோகத்தில் பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை, இப்படி பல வகையிலும் சிரமங்களை பார்த்துருப்பீங்க ஒரு வருட காலமாக மேஷராசிக்காரர்கள். அதே போல் சொந்த பந்த பகை, குடும்பத்தில் மருத்துவ செலவுகள், அதாவது உடல்நிலை ஒரு சீராக இல்லைங்க அப்படிங்கிற ஒரு நிலையெல்லாம் இருந்திருக்கும் ஒரு வருட காலமாக மேஷராசிக்காரர்களுக்கு. முக்கியமாக பணப்புழக்கம் இல்லை, செய்கின்ற தொழிலில் பாருங்கள் உங்களுக்கு நஷ்டம், வியாபாரத்தில் சரிவு, அதே போல் அதிகாரிகள் தொல்லை, ஒரு சிலர் தண்ணி இல்லாத காட்டுக்கு இடமாற்றம் ஆகக்கூடிய சூழ்நிலை, அதாவது உத்தியோகத்தில் பெரும் சிக்கல்கள், பெரும் தடைகள், வேலை பளு, அலைச்சல், இப்படி நிறைய சிரமங்களை பார்த்துருப்பீங்க ஒரு வருட காலமாக மேஷராசிக்காரர்கள் குரு பகவான் 3ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்தனால. அப்போ மேஷராசிக்காரர்களுக்கு ஒரு வருட காலமாக உத்தியோகத்திலையும் பிரச்சனை, ஆரோக்கியத்திலையும் பிரச்சனை, பண வரவுலையும் பிரச்சனை, மனசில் தைரியம் இல்லை, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, இப்படி பல சிரமங்களை பார்த்துருப்பீங்க. அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்க இருக்கிறது. வருகின்ற ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து குரு பகவான் ராசிக்கு 4ஆம் இடத்திலே உச்ச பலத்தில் அமர இருக்கிறார். மேஷராசிக்காரர்களுக்கு குரு பகவான் யோகாதிபதி 4ஆம் இடத்துல கடகத்தில் தான் குரு பகவான் உச்சபலம் அடைவார். அப்போ 12 வருஷத்துக்கு பிறகு இப்போதான் பாருங்க குரு பகவான் தனது உச்ச வீட்டில் மிக பலமாக அமர இருக்கிறார். மேஷராசிக்காரர்களுக்கு கேந்திரத்தில் அமர இருக்கிறார். குரு பகவான் மேஷராசிக்காரர்களுக்கு 12ஆம் அதிபதி உச்சம் பெறுகிறார். அப்போ நிறைய பேருக்கு பாருங்க இடமாற்றங்கள்ங்கிறது இருக்கும். அதாவது ஒன்று உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்கள் இருக்கும். வருகின்ற ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து குரு 4ஆம் இடத்திற்கு செல்வதனால குரு பகவான் 4ஆம் இடத்துல அமரக்கூடிய காலகட்டத்தில் அந்த ஒரு வருடமும் உங்களுக்கு உத்தியோகத்தில் நல்ல ஒரு மாற்றம், நல்ல ஒரு வீடு மாறக்கூடிய சூழ்நிலை, ஒரு சிலர் புதுசாக வீடு கட்டி குடி போகக்கூடிய சூழ்நிலை, இதெல்லாம் உங்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக ஜூன் மாதம் 1ஆம் தேதிக்கு அப்புறம் கணவன் மனைக்குள்ள இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். உத்தியோக ரீதியாக இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். ஏன் உத்தியோக ரீதியாக இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னா குரு பகவான் 10ஆம் இடத்தை நேரடியாக பார்க்க இருக்கிறார். 4ஆம் இடத்திலே குரு பகவான் அமர்ந்து நேரடியாக தனது 7ஆம் பார்வையால் 10ஆம் இடத்தை பார்க்க இருப்பதனால உத்தியோகத்தில் இருந்த அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும். வாழ்க்கையில் நல்ல ஒரு உயர்வு கிடைக்கும். உத்தியோகத்தில்
பாருங்க நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும். அதாவது இந்த உயர் பதவி இல்லாதவங்களுக்கு அந்த உயர் பதவிங்கிறது கிடைக்கும். வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும். வேலையில் இருந்த சிரமங்களுக்கு தீர்வு கிடைக்கும். ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். உத்தியோக ரீதியாக வியாபாரத்தில் இருந்த கஷ்டங்கள் மாறும். சொந்த தொழிலில் இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். இது 10ஆம் இடத்தை குரு பகவான் பார்வையிடுவதனால. அதே போல 4ஆம் இடத்துல குரு அமர்வதனால முக்கியமாக தாயாருடைய ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்தணுங்க ஜூன் மாதம் 1ஆம் தேதிக்கு அப்புறம். அதே போல் கமிஷன் தொழிலில் இருக்கக்கூடியவங்க, இந்த ஷேர் மார்க்கெட்டில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் கொஞ்சம் விழிப்பாக இருக்கணும். வருகின்ற ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஒரு வருஷம் ஷேர் மார்க்கெட்டில் இருக்கக்கூடியவங்க மட்டும் கொஞ்சம் விழிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் வண்டி வாகனத்தில் செல்லும்போது முக்கியமாக கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குறுக்க நீங்கள் வண்டி வாகனத்தில் செல்லும்போது குறுக்க இந்த ஆடு மாடு பன்றி நாய் இது போன்ற மிருகங்கள் குறுக்கிடுவது பாருங்க நடக்கும். அதனால் வாகன விஷயத்தில் ரொம்ப விழிப்பாக இருக்கணும் 4ஆம் இடத்துக்கு குரு சென்ற பிறகு. முக்கியமாக குரு 4ஆம் இடத்துக்கு போன பிறகு பாருங்க உங்களுக்கு இந்த மனசில் இருந்த பாருங்க குழப்பம்லாம் நீங்கி மனசில் ஒரு புது தைரியங்கிறது கிடைக்கும். முக்கியமாக உங்களுடைய முயற்சிகள் வெற்றியில் முடியுங்க. இப்போ யாரெல்லாம் போட்டித் தேர்வு எழுதணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ இந்த வருஷம் போட்டித் தேர்வில் நீங்கள் ஜெயிக்க முடியும். வருகின்ற ஜூன் மாதத்துக்கு அப்புறம் எழுதக்கூடிய போட்டித் தேர்வில் மேஷராசிக்காரர்கள் ஜெயிக்க முடியும். பெரும்பாலும் மேஷராசிக்காரர்கள் அதிகார பதவியில், அரசாங்க பதவியில், நாட்டை ஆளக்கூடிய பதவியில் இருக்கக்கூடியவங்க. இவங்களுக்கெல்லாம் பாருங்க போட்டித் தேர்வில் வெற்றி பெற்று அரசாங்கத்தில் நல்ல ஒரு பதவியில் அமரக்கூடிய காலம் வருகின்ற ஜூன் மாதம் 1ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் எந்த எக்ஸாம் எழுதினாலும் அதில் வெற்றி பெற முடியும். ஏன் அப்படின்னா குரு பகவான் 4ஆம் இடத்தில் அமர்ந்து குரு பகவானுடைய பார்வைக்குத்தான் அவ்வளோ சிறப்புகள் உண்டு. 10ஆம் இடத்தை நேரடியாக பார்க்க இருக்கிறார். அப்போ புது வேலை கிடைக்க இருக்கிறது. ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலேருந்து வேலை இல்லாதவங்களுக்கெல்லாம் வேலை கிடைக்கும். அரசாங்கத்தில் நல்ல வேலை கிடைக்கும். உயர் பதவி கிடைக்கும். வாழ்க்கை நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். வாழ்க்கையில் நீங்கள் எந்த ஒரு காரியத்தில் இருந்தாலும் அதில் அதிர்ஷ்டம் இருக்கும். அதாவது உங்களை மற்றவர்கள் நம்பக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். வாழ்க்கையில் ஒரு அதிர்ஷ்டத்தை பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக மேஷராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி இருக்கும். இந்த குரு 3ஆம் இடத்துல இருக்கும்போது பாருங்க மனசில் எல்லாமே மனசில் என்ன சொல்ல போனால் ஒரு தாழ்வு மனப்பான்மைங்கிறது உங்களுக்கு வந்திருக்கும். வாழ்க்கையில் இனிமேல் நம்ம ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகமெல்லாம் உங்களுக்கு வந்திருக்கும். அந்த நிலையெல்லாம் மாற இருக்கிறது. ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து பாருங்க மேஷராசிக்காரர்களுக்கு 4ஆம் இடத்துல குரு பகவான் உச்ச பலத்தில் அமர இருக்கிறார். மேஷராசிக்காரர்களுக்கு குரு பகவான் 9க்கும் 12க்கும் அதிபதிங்க. 9ஆம் அதிபதி உச்சநிலை பெறுகிறார். 12ஆம் அதிபதி உச்சநிலை பெறுகிறார். வாழ்க்கையில் நல்ல மாற்றம் உண்டு. வெளிநாடு யோகம் உண்டு. 12ஆம் இடம் வலுக்கிறதுனால 12ஆம் அதிபதி வலுப்பெறுவதனால இடமாற்றங்கள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். அப்ப குரு பகவான் பாருங்க 4ஆம் இடத்துல அமர்ந்து தனது 5ஆம் பார்வையால் குரு பகவானுக்கு 5, 7, 9 பார்வைகள் உண்டு. அப்ப 4ஆம் இடத்துல அமர்ந்து தனது 5ஆம் பார்வையால் ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்வையிடுவார். 8ஆம் இடங்கிறது என்ன? வில்லங்கம், சிக்கல், பிரச்சனை, தீராத கஷ்டங்கள், இதெல்லாம் 8ஆம் இடம். அப்ப குரு பகவான் 8ஆம் இடத்தை பார்வையிடுவதனால இந்த தீராத பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும். அதே போல குடும்பத்தில் மருத்துவ செலவுகள்லாம் இனிமேல் இருக்காது. மேஷராசிக்காரர்களுக்கு ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து ஆரோக்கியத்தில் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். அதே போல் இந்த இழுபறியாக இந்த காரியங்கள்லாம் நடக்கும். அதாவது உங்கள் குடும்பத்தில் தடைப்பட்ட சுபகாரியங்கள்லாம் நடக்குங்க. மேஷராசிக்காரர்களுக்கு வருகின்ற ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து குரு பகவான் ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால, அதாவது 8ஆம் இடம் வில்லங்கம், அதாவது வழக்கு இருந்தால் அது சாதகமாக முடியும். வருகின்ற ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து வழக்கில் லாபம் உண்டு அப்படின்னு சொல்லலாம். அதாவது நீண்ட காலமாக தீராத சில பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும். அப்போ உங்களுடைய கஷ்டங்கள் மாறும் அப்படின்னு சொல்லலாம் 8ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால. அதே போல் மேஷராசி பெண்களுக்கு கணவருக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். 8ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால நல்ல மாற்றங்களை கொடுக்கும். அதே போல் குரு பகவான் நேரடியாக 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக உங்களுக்கு பாருங்கள் நல்ல அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். புது வேலை கிடைக்கும். வியாபாரத்தில் அதிர்ஷ்டம் கிடைக்கும். ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். இப்படி நல்ல ஒரு மாற்றங்களை, நல்ல அதிர்ஷ்டங்களை பார்க்க போறீங்க. குலதெய்வ பூஜை செய்யக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். குடும்பத்தில் தடைப்பட்ட சுபகாரியங்கள் நடக்கும். 10ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால குடும்பத்தில் நீண்ட காலமாக குழந்தை பாக்கம் இல்லைனாலும் உங்களுக்கு குழந்தை தரிக்கக்கூடிய யோகம் கொடுக்கும். மேஷராசி ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் 10ஆம் இடத்தை கர்ப்பஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிட இருப்பதனால
மேஷராசி ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் நீண்ட காலமாக உங்களுக்கு குழந்தை இல்லைன்னா உங்களுக்கு குழந்தை தரிக்கக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும். அப்ப 10ஆம் இடத்தை குரு பகவான் பார்வையிடுவதும் மிகப்பெரிய சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் மேஷராசிக்காரர்களுக்கு வருகின்ற ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து. அதே போல குரு பகவான் தனது 9ஆம் பார்வையால் ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்வையிடுவார். 12ஆம் இடத்துல வேற சனி பகவான் இருக்கிறார். மேஷராசிக்காரர்களுக்கு 10ஆம் அதிபதி மேலும் லாபாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். அதையும் குரு பகவான் பார்வையிட இருக்கிறார். அப்ப தொழில் ரீதியா உத்தியோக ரீதியா இந்த கஷ்டங்களுக்கு தீர்வு கிடைக்கும். வழக்கு இருந்தால் அது சாதகமாக முடியும். வெளிநாட்டில் கஷ்டப்படக்கூடியவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். அதே போல கணவன் மனைக்குள்ள இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். சொத்து வகையில் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். புதுசா வீடு கட்டணும், கார் வாங்கணும், போர் போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த ஆசைகள் பூர்த்தியாகும். முக்கியமா அசையா சொத்துல முதலீடு செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த ஆசைகள் வெற்றிகரமாக நடந்தேறுங்க வருகின்ற ஜூன் மாதம் 1ஆம் தேதிக்கு அப்புறம். அதாவது உங்களுடைய கனவு இல்லம் இன்னும் சொல்ல போனா மேலும் 12ஆம் இடத்தை குரு பகவான் பார்வையிட இருப்பதால் ஜூன் 1ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்க நீண்ட காலமாக வீடு கட்டணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த ஆசைகள்லாம் நிறைவேற இருக்கிறது மேஷராசிக்காரர்களுக்கு. அப்ப மேஷராசிக்காரர்களுக்கு பாக்கியாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் 4ஆம் இடத்துல உச்சநிலை பெறுவது உங்களுடைய அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும். மனசுல ஒரு புத்துணர்ச்சி, புது தைரியம், உத்தியோகத்துல நல்ல ஒரு பலு, நல்ல பணப்புழக்கம், சொந்த பந்த ஒரு நட்பு, இப்படி எல்லாவற்றிலும் பாருங்க ஒரு நல்ல மாற்றங்களை நல்ல அதிர்ஷ்டங்களை பார்க்க போறீங்க. குரு பகவான் தாங்க மிகப்பெரிய சுபக்கிரகம். நாம் வாழும் இந்த பூமிக்கு உயிர் சக்தியை கொடுக்கக்கூடியவர் இந்த குரு பகவான். அந்த குரு பகவான் பாருங்க கேந்திரத்துல உச்ச பலத்தில் அமர இருக்கிறார். மேஷராசிக்காரர்கள் ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து தொட்டது எல்லாமே வெற்றியாக முடியும். நீங்க எந்த காரியத்தில் இருந்தாலும் உங்களுக்கு அளவுக்கு அதிகமான அதிர்ஷ்டம் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கும். பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லாங்க மேஷராசிக்காரர்களுக்கு. மேலும் மேஷராசிக்காரர்கள் முடிந்தால் ஒரு முறை தஞ்சாவூருக்கு அருகில் உள்ள பாருங்க தென்குடி திட்டைக்கு ஒரு முறை சென்று வருவது நல்லது. ஏன்னா குரு பகவானுக்கு தனி சன்னதி உள்ள இடம் அப்படின்னாலே இந்த தென்குடி திட்டை தான். அப்ப தஞ்சாவூருக்கு அருகில் உள்ள தென்குடி திட்டைக்கு ஒரு முறை சென்று வருவது சிறப்பு. அதே போல கும்பகோணத்திற்கு அருகில் உள்ள ஆலங்குடிக்கு ஒரு முறை சென்று வருவதும் உங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். முடிந்தால் ஒரு முறை திருச்செந்தூர் சென்று முருகபெருமானை தரிசிப்பதும் உங்களுக்கு நிறைய அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். மேலும் உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்க பார்க்கணும் அப்படின்னா திரையில தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுடைய பிள்ளைகளுக்கு புதுசா ஏதாவது ஜாதகம் எழுதினாலும் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க. உங்க கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க. இன்னும் நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல வர பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.